ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2 வாரங்களாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை குறித்து, மனுக்குலத்தினுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அந்த பலி, தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த பலி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அந்த 2வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பாவமற்றதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகளை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலிகள் பழுதற்ற பலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும், அதாவது பாவம் இல்லாத சுகந்த வாசனை வீசுகிற ஒரு பலியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக நமக்கும் கீழே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையோடு கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க கூடாது. எப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து கொள்ளலாம், ஆண்டவரையும் தொழுது கொள்ளலாம் என்று அப்படி எண்ணாதபடிக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பாவம் இல்லாதவராக, பரிசுத்தமானவராக இருக்கிறபடினாலே அவர் பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது சுகந்த வாசனையான காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு முன்னதாக ஒரு பாடல் ஒன்றை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. நம்ம எல்லாரும் பயபக்தியோடு கூட எழுந்து நின்று இந்த பாடலின் அடிகளின் கருத்தை உணர்ந்து, ஆண்டவரே என்னை ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன். உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலின் அடிகளின் கருத்தை உணர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா உகந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா
மகிழும் ஐயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாரே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாரே, அக்கினி இறக்கி விடோ, முற்றிலும் எரித்து விடோ, அக்கினி இறக்கி விடோ, முற்றிலும் எரித்து விடோ. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்று, என்னில் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்று. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டோமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டோமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழும் ஐயா. உட்காருவோம். சென்னை பட்டணத்திலே சகோதரி சாராள் நவரோஜி என்று ஒரு சகோதரி அவர்கள் இருந்தார்கள். சில வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த சகோதரி உயிரோடு இருந்த நாட்களிலே சபைகளில் பாடல்களை பாடும்படியாக அநேக நல்ல பாடல்களை எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக, ஆண்டவரே என்னுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கண்கள் உமக்கு பிரியமானவைகளைத்தான் பார்க்க வேண்டும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. என்னுடைய காதுகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய காதுகள் நலமான காரியங்களைத்தான் கேட்க வேண்டும், பொல்லாத காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, தீமையான காரியங்களை என்னுடைய காதுகள் கேட்கக்கூடாது. என்னுடைய வாயை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாய் நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும், பொல்லாத வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை என்னுடைய வாய் பேசக்கூடாது. என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், தீமையான காரியங்களை என்னுடைய கரங்கள் செய்யக்கூடாது.
என்னுடைய கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இப்படி தன்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். நாம் பாடின பாடலில் கூட அந்த கடைசி அடி ஸ்கிரீனில் போடுங்க. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா, நான் உம்மை பார்க்கணும், என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் பொதுவாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய நெருக்கங்கள் மாறும்படியாய், நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும்படியாய் இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் மிக சிலராக இருக்கிறார்கள். வரும் நாட்களிலே உங்களுடைய செபங்களிலே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஆசையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த தேவ மனிதனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, நானோ யாக்கோவின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன், அவருக்கு எதிர்பார்த்து இருப்பேன். அவர் சொல்லுகிற அந்த ஜெபத்தன்மையை கவனித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நாட்களில் வாழ்ந்த தேவனுடைய மக்களை குறித்து இவ்விதமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோவின் குடும்பம், அதாவது யாக்கோவுக்கு 12 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளும் சேர்ந்து அவர்கள் தேவனுடைய மக்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அந்த யாக்கோவின் குடும்பத்தார் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு தேவன் பேரில் நம்பிக்கை உண்டு, ஆராதனையிலே பங்கு கொள்கிறதிலே ஆர்வம் உண்டு. அந்த நாட்களில் ஆராதனைகள் நடைபெற்றது, ஜனங்கள் ஆராதனைக்கு செல்லுவார்கள். ஆனாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பதிலே, தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதிலே அவர்கள் குறைவுபட்டிருந்தார்கள். தங்களுடைய இஷ்டம் போல வாழ்வார்கள், இஷ்டம் போல நடப்பார்கள். அதே நேரத்தில் ஆலயத்திற்கும் செல்லுவார்கள், ஆராதனைகளிலும் பங்கு கொள்வார்கள். ஆகையினாலே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவராய், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, யாக்கோவின் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாக்கோவின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்து எதிர்பார்த்து ஜீவிப்பேன். நான் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசித்தார். எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை தரிசித்த பொழுது தீர்க்கதரிசி தன்னை குறித்து இப்படி சொல்லுகிறார், நான் ஒரு அசுத்த உதடுள்ள
மனிதன். அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை உணர்ந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக குறைவுள்ளதா இருக்கிறது, அந்த குறைகள் மாற்றப்பட வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு உண்மையான பாரத்தோடு ஒப்பு கொடுத்தலோடு கூட ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் ஒரு குரட்டிலே அக்கினி தழலை கொண்டு வந்து அவருடைய உதடை தொட்டான், நாவை தொட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் அவனை பரிசுத்தமாக்கினார், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றான். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய காரியங்களுக்காக மனிதர்களை தேடின பொழுது பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் என்ன செய்கிறேன், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தீர்க்கதரிசி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், இந்த ஒப்பு கொடுத்தல் என்கிற இந்த வார்த்தைக்கு எதிர்பதம் என்ன? பள்ளிக்கூடத்தில் சில கேள்வி கேட்பாங்க இல்லையா, சில நேரங்களில் பரீட்சையில் கூட சில வார்த்தைகள் எழுதி இதற்கு எதிர்பதம் எழுது, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்பதம் எழுது அப்படின்னா கெட்டது அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எதிர்பதம் என்ன? ஒருவேளை நம்ம சொன்ன தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுகிறதற்கு தயங்கி கொண்டிருக்க கூடும். நான் சொல்லுகிறேன், இந்த ஒப்பு கொடுத்தல் என்கிற இந்த வார்த்தைக்கு எதிர்பதம் எதிர்த்து நிற்குதல். இந்த ஒப்பு கொடுத்தல் என்கிற வார்த்தைக்கு எதிர்பதம் என்னது? ஆமாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சில காரியங்களை செய்யும்படியாக சொல்லும் பொழுது அது பெற்றோருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. ஆனால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என்னாலலாம் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறபடி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுவார்கள். அப்போ பெற்றோருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி பைபிளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே இவ்விதமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரம் 28வது வசனத்தை, இந்த 29வது இல்லை 28, 29, 21, 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். கவனியுங்கள், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், 29வது வசனம், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அநேக முறை இந்த வார்த்தைகளை நான் சபையிலே விளக்கி சொல்லி இருக்கிறேன் என்றாலும் ஒரு முறை கூட அதை நான் சொல்லுகிறேன். கவனியுங்கள், ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனிடத்தில் போய் இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் என்ன செய், வேலை செய். அதற்கு மகனுடைய பதில் என்னவாக இருந்தது? மாட்டேன். ஆங்கிலத்தில் சொன்னால் நோ, ஐ கேனாட், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலும் இவ்விதமாக ஒரு குடும்பம், ஒரு மகனை குறித்து ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை கெட்ட குமாரன் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த சரித்திரத்தை அவ்விதமாக நினைவு கூறுகிறோம். அந்த சரித்திரத்திலும் இங்கே மூத்த மகன் சொல்லியிருக்குது, அந்த இடத்துல இளைய மகன் சொல்லியிருக்குது. அந்த இளைய மகன் தகப்பனிடத்தில் போய் தனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்திகளை, வருமானங்களை தனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனிடத்தில் கேட்டு பிடிவாதமாக இருந்து, தகப்பனும் மகனுடைய பிடிவாதத்தை தொடர்ந்து என்ன செய்த சொல்லி தெரியாமல்
அவனுக்கு சேர வேண்டிய பகுதியெல்லாம் பிரித்து என்ன செய்து விடுகிறார், அவனிடத்துல கொடுத்து விடுகிறார். அவன் அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் தன்னுடைய அந்த சம்பாத்தியங்களை எல்லாம் வீணாய் செலவழித்து, தவறாய் செலவழித்து, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து இழந்து போகிறான். இப்போ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. வேலை தேடி ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைக்கிறது. அந்த பன்றி மேய்க்கிற வேலையில் அந்த பன்றிக்கு கொடுக்குற தவிட்டை இவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றான். ஏன்னா வயிற்றுக்கு சாப்பாடு போதுமானதாக இல்லை. அதனால் அந்த பன்றிக்கு கொடுக்குற தவிட்டை எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த எஜமான் சொல்லுகிறான், நீ அந்த தவிட்டை நீ போய் சாப்பிட்றிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை, ஒன்றுமில்லாத ஒரு நிலை அவனுக்கு ஏன் ஏற்பட்டது? அவங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது. இப்போ இவனுக்கு ஒரு நல்ல வீட்டில் ஒரு மகனாக பிறந்திருந்தும் அந்த தகப்பனுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காத காரணத்தினாலே, அதற்கு எதிரடையான மனநிலையோடு கூட தன்னுடைய ஆசைகளை சேகரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் செலவு போட்டபடியினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அடுத்த வசனம் இவ்விதமாக சொல்லுக, அதற்கு அவன் மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் அந்த வேலை செய்யறதற்கு போனான். இதுதான் பாருங்க, ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு இரக்கம், ஒரு அன்பு. நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும், நம்முடைய அபாத்திர தன்மைகளின் மத்தியிலும், நம்முடைய குறைவுகள் நிமித்தமாய், அபாத்திர தன்மைகள் நிமித்தமாய் நாம் கெட்டு போகிறதை, ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதை விரும்பாத ஆண்டவர் மறுபடியும் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நன்மை செய்கிறவர். நல்ல வாய்ப்புகளை நாம் மறுபடியுமாக நம்முடைய தவறுகளை சரிப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஃபாதர் பிர்க்மன்ஸ் அவர்கள் விதமாய் பாடியிருக்கிறார்கள், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே.
கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே மனுமக்களாகிய நாம் நம்முடைய அபாத்திரமான வாழ்க்கை நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய நிலையிலே தேவன் அருளுகிற சந்தோஷம், தேவன் அருளுகிற சமாதானம் மற்றும் ஆசீர்வாதங்களை நம்முடைய அபாத்திரமான வாழ்க்கை நிமித்தமாக நாம் இழந்து விடாதபடிக்கு நம்முடைய குறைகளை நாம் உணரவும், குறைகளை சரிப்படுத்தி கொள்ளவும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய குறைகளை உணர்த்துகிறார். தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது, என் மகனே என் மகளே நீ நடந்து கொண்டது தவறு. ஒருவேளை ஒரு மனைவி கணவனிடத்திலே கடினமான வார்த்தைகளை பேசினால், அல்லது ஒரு கணவன் மனைவியினிடத்திலே கடினமான வார்த்தைகளை பேசினால், நீங்கள் விதமாய் பேசியிருக்க கூடாது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நம்முடைய குறைகளை உணரவும் அதை சரிப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு கணவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனைவியினிடத்தில் போய் நான் கடினமாய் பேசிவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்றது கௌரவ குறைவு கிடையாது. அது என்ன கிடையாது? ஒரு பெண்ணிடத்தில் போய் ஒரு ஆண் மன்னிப்பு கேட்கிறதா, அது கௌரவ குறைவு இல்லை. அது தேவனுடைய பார்வையில் நலமானது. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை நமக்கு உணர்த்தி அதை நாம் சரிப்படுத்தி கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தந்து இந்த புதிய வருஷத்திலும் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, உம்முடைய உபயோகத்திற்கு உகந்த ஒரு பாத்திரமாக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். வீடுகளில் எத்தனையோ பாத்திரம் இருக்குது, ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக அந்த பாத்திரங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமானால், ஒரு பால் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கழுவி வச்சிருந்தா கூட திரும்ப ஒரு முறை தண்ணியில் பிடிச்சு என்ன செய்யணும்? அதை கழுவுகிறோம். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படும்படியாய், பயன்படுத்தப்படும்படியாய் நாம் ஒரு சுத்தமான பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே நம்ம எல்லாரும் பயபக்தியோடு கூட எழுந்து நின்று, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தொனிக்குதே என்கிறதான பாடலை பாடி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதிலே, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதிலே நான் தவறி போன சமயங்கள் உண்டு, குறைவுபட்டிருந்த சமயங்கள் உண்டு. அந்த குறைவுகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு நல்ல விருப்பங்களை தாரும்,
நல்ல சிந்தையை தாரும். யாரையும் ஆண்டவரே கடினமான வார்த்தைகளை பேசி வருத்தப்படுத்தாதபடிக்கு உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும், என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் ஒன்னிரண்டு அடிகளை நாம் பாடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக நீதிமானை அனுதினமும் நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. கர்த்தர் முன்னறிந்து அழைத்தவரே, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமோட நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமோட நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் நம்மை தேவனுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை போதித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். பொல்லாத காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு நாம் விலகி ஜீவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வருகிற நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களில் ஒருவருடைய பாரங்களும் பிரச்சனைகளும் உம்முடைய பார்வைக்கு மறைவானது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எல்லா மக்களுடைய சூழ்நிலைகளையும்
நீர் முழுமையாக அறிகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிற ஆண்டவர் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும்படியாக, பாவங்கள் போராட்டங்களில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு பலன் உண்டாகும்படியாக நீர் உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பமாக தனித்தனியாக ஒரு உன்னத பலனை தந்து, தேவ கிருபையை தந்து, எல்லா பாவ போராட்டங்களின் மேலும் ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். குடும்பங்களில் இருக்கிற பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல் வாழ்வு உண்டாகட்டும். உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல தேவ மக்களோடும் என்றைக்கும் மாறாதிருப்பதாக. ஆமென்.